ஆமா, ஹஜ்ஜு பெருநாளுக்கு மட்டும் எப்போதும் முன்னாடியே பெற பாக்குறாங்களே, ஏன் நோன்பு பெருநாளுக்கு மட்டும் அப்படி பாக்குறது இல்ல? அதுவா, நோன்பு பெருநாள் இஸ்லாமிய மாசமான 10வது மாசத்துல, அதாவது ஷவ்வால் முதல் பிறையில வருது. சரி, முதல் பிறை தானே பார்க்க முடியும். ஆமா. ஆனா ஹஜ்ஜு பெருநாள் துல் ஹஜ் அப்படிங்கிற இஸ்லாமிய மாசமான 12வது மாசத்தோட 10வது நாள் வருது. சரி, 9வது நாள் எப்படி பிறை பார்க்க முடியும்? இது எத்தனையாவது பிறைன்னு எப்படி துல்லியமா சொல்றது? அதனால முதல் பிறையில தானே பார்த்தாகணும். அதான் இந்த பெருநாளுக்கு மட்டும் முன்னாடியே பிறை பார்க்கிற மாதிரி தோணுது, அவ்வளவுதான். ஓ, இதான் சமாச்சாரமா? இப்பதான் எனக்கு புரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரிய வேண்டிய வயசுல புரியும். சரி, அப்ப குர்பான் கொடுக்கறாங்களே, அதனால என்ன நன்மை? குர்பானி அப்படிங்கிறது ஆடு, மாடு, ஒட்டகம் இது மாதிரி பிராணிகளை இறைவனுக்காக அறுத்து பலியிடுறது குர்பானி. குர்பானி கொடுக்கிற நாள்ல குர்பானியை விட மிகச்சிறந்த அமல் வேற எதுவும் இல்ல. ஒருவர் குர்பானிக்கு பதிலா 1 கோடி வெள்ளி தர்மம் செய்தாலும் குர்பானிக்கு ஈடாகாது. குர்பானி பிராணி மறுமையில் அதே உருவத்தோடு வந்து நமக்காக சாட்சி சொல்லும். அது மட்டும் இல்லாம அதனுடைய ரத்தம் தரையில சுற்றுறதுக்கு முன்னையே அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அது வந்து பெற்று தந்துடும்.